2027 ஆண்டு மார்ச் மாதத்தில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என சுதந்திர நாளில் அப்துல் கலாம் விருது பெற்ற இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஏபிஜே அப்துல் கலாம் பேர்ல விருது கிடைத்திருப்பது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம், மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் அவங்க இந்த செக்ரட்டரியா நியமிச்சதுக்கும் தமிழக முதல்வர் இந்த ரெகக்னேஷன் தந்து அப்துல் கலாம் அவார்டு தந்ததுக்கும் ரெண்டு பேருக்குமே நன்றியை கூற கடமைப்பட்டோம். சார், இஸ்ரோ அடுத்து ககன்யான் திட்டம் எந்த அளவுல இருக்கு? அடுத்து நம்ம என்னென்ன திட்டம் வச்சிருக்கோம் சார்? பெரிய இலக்கா இந்த ககன்யான் திட்டம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா டெவலப்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் ஆட்கள் இல்லாம ஒரு ஹியூமனாய்டு வச்சு ஃபர்ஸ்ட் அன்க்ரூட் மிஷன் அனுப்ப போறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2 அன்க்ரூட் மிஷன், தென் 27 மார்ச்சுக்குள்ள ஆட்களை அனுப்ப போறோம். சார், தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி, அங்கிருந்து இன்னைக்கு ஒரு உச்ச இடத்துல ஒரு இஸ்ரோட தலைவரா நீங்க தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கிறது, இது நீங்க ஒரு அடுத்த தலைமுறைக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்று கூறுவேன். நன்றி.